பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 2வது வரி இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன சொல்லுகிறது? தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ரொம்ப நல்ல வசனம் இல்ல? தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளணுமா? ஆனா அது ரொம்ப கஷ்டம். எப்படி முடியும்? நம்மளால முடியாது, ஆனா இயேசுவால முடியும். எப்படி? ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நான் தீமையை வெறுக்கணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா நான் தீமையை வெறுக்கணும், வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யப்பா, நன்மையை பற்றி கொள்ளவும் நன்மையை பின்பற்றவும் தேவன் எனக்கு கிருபை தாங்கப்பான்னு நீங்களும் நானும் ஜெபிக்கணும். இந்த வசனத்தை வைத்து ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வாலிப மகன் இதை கேட்டு தினந்தோறும் ஜெபித்தாராம். தினந்தோறும் ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய இருதயத்துல தீமை விலகிருச்சு. அதாவது பாவத்தையும் தீமையும் நம்மளால விடவே முடியாது. தொட்டதுதான், அது அப்படியே வளர்ந்துகிட்டு தான் போகுமே தவிர குறையாது. அப்போ யாரால செய்ய முடியும்னா ஜெபத்தினால, தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க ஜெபிங்க. அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலயும் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை